திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை தாம்பரத்திற்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அம்ரித் பாரத் ரயிலுக்கு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பூக்களை தூவியும் மேளதாளம் முழங்கவும் மக்கள் வரவேற்பு அளித்தனர். இந்திய ரயில்வே சார்பில் பல்வேறு நவீன வசதிகள் கொண்ட ரயில்கள் அவ்வப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தெற்கு ரயில்வே சார்பில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக சென்னை தாம்பரத்திற்கு அம்ரித் பாரத் வாராந்திர ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயிலில் இருப்பதை போன்ற நவீன வசதிகள் இந்த ரயிலில் உள்ளது. ஆனால் ஏழை மற்றும் எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் ஏசி பெட்டிகள் இல்லாத ரயிலாக இது இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த ரயில் குளித்துறை, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர் வழியாக நெல்லை சந்திப்பிற்கு பிற்பகல் 1:40 மணிக்கு வந்தடைந்தது. ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அம்ரித் ரயிலுக்கு பூக்கள் தூவியும் மேளதாளம் முழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரயிலை இயக்கிய பைலட்டுகளை ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். மேலும் ரயிலின் அனைத்து பெட்டிகளிலும் தோரணம் மற்றும் பலூன்கள் கட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுமார் 10 நிமிடம் கழித்து நெல்லையில் இருந்து அம்ரித் பாரத் ரயில் தாம்பரம் நோக்கி கிளம்பியது. இந்த ரயில் கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்திற்கு இரவு 11:45 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய ரயிலில் 11 படுக்கை வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு பெட்டிகள், 8 இருக்கை வசதி கொண்ட முன்பதிவு இல்லா பெட்டிகள், 2 மாற்றுத்திறனாளிகள் பெட்டி, 1 உணவுக்கூட பெட்டி என மொத்தம் 22 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். வாராந்திர ரயிலாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த கிழமையில் இயக்கப்படும், என்ன கட்டணத்தில் இயக்கப்படும் போன்ற விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது.